மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். 22 இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். மத்தேயு 14:22 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலையப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். கையத்தட்ட. இயேசு இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். இயேசு கடல் மேல் நடந்தார். அல்லேலூயா. ஆமா, கடல் மேல நடந்து வர்றாரு. ஏன்? அவர் தான் கடலை உண்டாக்கினவர். ஏன்? அவர் நன்மத்தையும் அறியத்தக்க நானே வழியும் சத்தியமோ ஜீவனமா இருக்கிறாரு. ஆமா, நன்மத்தையும் அறியத்தக்க மனுஷன் கடல் மேல நடக்க மாட்டான். கடலுக்குள்ள நடந்தானா முழுகிடுவான். அவனுக்கு ஒரு கப்பலு ஒரு படகு வேணும் கடல்ல போறதுக்கு. இயேசுக்கு கப்பலும் தேவையில்லை, படகும் தேவையில்லை. இயேசு கடல் மேல் நடக்கிறாரு. காரணம் பாவம் இல்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடுற கவனி. பாவம் இருந்தால் நமக்குள்ளே கடல் என்ன பண்ணிடா மூழ்கிச்சிடுமா? ஆமா, கப்பலில் போனாவே மூழ்கிடுறாங்க. டைட்டானிக் கப்பலுக்கு மூழ்கி போச்சு, எத்தனையோ கப்பல் மூழ்கி போச்சு. பாவம் திருடவோ கொல்லவோ அழைக்க வருகிறானே என்று இயேசுக்குள்ள பாவம் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை பாவத்தை நீக்கி ரட்சிப்பார்னா தன்னுடைய ஜீவரத்தை குத்தாதான், ஜீவ விச்சத்கரி குத்தாதான் நம்ம பாவத்திலிருந்து வெளியிலே ஆகும். அப்போ நமக்குள்ளே ஒரு ஜீவன் வந்துட்டாக்கா, அந்த ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாவது ஒரு ஆள் பாய் கூட கொடுத்துட்டா, நீ கடல் மேல் நடக்கலாமா நடக்கூடாதா? நடக்கலாமா? நடந்தா ஒருத்தன் கீழே பச்சு பாருங்க, பைபிள் போட மாட்டேங்குது. இயேசு கடல் மேல் நடக்கிறாரு. அடுத்து வந்து பாரு, இயேசு இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். உடனே இயேசு பேசுறார், பயப்படாதுங்க, நான் தான், திடன் கொள்ளுங்கள். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால், முந்திரி கொட்ட பேதுரு என்ன சொல்ற மாதிரி, ஆண்டவரே நீரே ஆனால் என்ன பண்ண? பேதுரு என்ன பண்றான்? பேதுரு ஆண்டவரே, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவர் நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே நீரே ஆனால். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிட வேண்டான். அதற்கு அவர் கவனி, உடனே ஏசு, இல்லைப்பா நான் தான் பாவமே இல்லாதவர், அதனால கடல் என்னை மூழ்கடிக்காது, நான் கடல் மேல, நீ பாவம் உள்ளவன், நீ நடந்தா கடல் மூழ்கிடுன்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? குரு சீசன் குருவை போல மாறணும்னு சொல்லப்படுகிறது. இயேசு குரு, இவன் சீசன். குருனுடைய நோக்கம் என்ன? தன்னை போல சீசன் மாறணும். நான் ஜீவன் உள்ளவனா? சீசனை யாரா இருக்கணும்? நன்மத்தை மரியாதை கூடாது, ஜீவன் உள்ளவனா இருக்கணுமா? ஒருத்தன் குரு கிட்ட போய் ட்ரைனிங் எடுக்கிறப்பா, அவனுடைய நோக்கம் என்ன? குரு, அவனுக்கு குருவை போல நீ மாறணும். அப்போ இயேசு போல மாறணும்னா அவனுக்கு ஜீவன் கொடுத்து அவனையும் கடல் மேல் நடக்க வைக்கணும். அதுதான் நோக்கம். கையெழுத்துட்டு அவருக்கு அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன பண்றாரு? அவனுக்கு கடல் மேல் நடக்கிறதுக்கு பாவத்தை நீக்கணும். பாவம் உள்ளதான் பிசாசு கடல் மேல் நடக்க விட மாட்டான். பாவம் தான் என்ன பண்ண மாட்டான்?
கடல் மேலே நடக்க விட மாட்டான், கடலுக்குள்ள மூழ்கிச்சு சாகிச்சிடுவான் பிசாசு திறற. கடலை கொண்டு எத்தனையோ பேர் கடலை மூழ்கிச்சு சாகிச்சிட்டான். அப்போ இயேசை போல நீ ஜீவன் உள்ளவனா பாருன்னா, இயேசு என்ன பண்ண நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக, ஆமா ஜீவ சொல்றோம் ஜீவ ரத்து பாவட்டு மனத்தை நீக்கி ஜீவன் உள்ளவனா மாத்திரா பாருங்க. அந்த வேலையை தான் நீயும் செய்யும். ஒரு திருச்சபை செய்யணும், ஒரு விசுவாசி செய்யணும், ஊழியக்காரன் செய்யணும், இயேசு ஏற்றுக்கொண்டு செய்யணும். ஆனால் இயேசு என்ன பண்ணாரு, இப்படியா பேதுரு, நான் தான் ஜீவன் உள்ளவன், பாவமே இல்லாதவன், பிசாசு என்ன கடலில் மூழ்கி அடிக்க முடியாது, எந்த பிசாசு என்ன தோற்கடிக்க முடியாது, நான் ஜீவன் உள்ளவன், நானே வழியும் சத்தியமோ ஜீவன் உள்ளவன். நீ என்ன பண்ற, பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடு நீ தான் சொன்னான். மீன்கள் பிடிக்கிறாரு, ராமுதும் பிரயாசப்பட்டானா, சற்றாய ஒரு மீனும் அக்கப்படல. ஆனால் 2 படகு மீன். அப்போ என்ன சொன்னான் பேதுரு, நான் பாவியான மனுஷன் சொன்னானா இல்லையா? அதனால பாவங்குது பேதுரு உனக்குள்ள, நீ நடக்க முடியாது, கடலில் போய்கிட்டு சொல்லலை. ஏசு என்ன பண்ணார் அவனுக்காக, நல்ல மேய்ப்பன் பேதுருக்காக ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாவது முழுவதும் சகல பாவத்திற்கு சுத்தி வச்சதுமே. அடுத்த வசனம் பாரு, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றால். அதற்கு அவர் ஓ என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். கையை தட்ட அவருக்கு, அல்லேலூயா, ஜோர தட்ட. அப்போ அதற்கு அவர் வா என்றார், வா கம். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் போடுங்க, நடந்துட்டான். புரியுதா தம்பி, புரியுதா? கடல் மேல் நடக்கிறது மட்டும் கிடையாது, பாவத்தின் மேல சாபத்தின் மேல மரணம் தரித்திரம் எல்லாம் கடல சாகடிக்கிற கடல். பாவம் மரணம் என்கிற கடல்ல மனுஷன் மூழ்கிருக்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்து பாவம் செய்ய பிசாசினால் உண்டாயிருக்கிறான். எல்லாம் மூழ்கி இருக்கிற கடல் மேல் நடக்கிறது மட்டும் சாதனை நினைக்காத. பிசாசின் மேல நடக்கணும், பாவத்தின் மேல மரணத்தின் மேல பாதாளத்தின் மேல எல்லாம் இயேசு நடந்தாரு. கவனி, ஏன்னா இயேசு நானே வழியும் சத்தியமோ ஜீவனமோ இருந்ததுனால அந்த சொல்ற ஜீவனத்தை சிலுவையில் உங்க கையில் குத்துக்கிறாரு. கொடுக்கலாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சிலுவை பிதாவே மன்னிப்பு என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை உனக்கு குத்தரா இல்லையாப்பா சிலுவையில். ரோமர்கள் யூதர் ஆதாம் முழு உலகம் குத்துட்டார். ஜீவ வார்த்தை, ஜீவ தண்ணீர், ஜீவ ரத்தம். அதை நீ தேவனுக்கு ஆதாம் முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கிற பாவ நிமித்திய பசுத்தாக இருந்துச்சுன்னா கடல் மேலே, கடல்னா காற்று கடல் எல்லாத்து மேலே நீ நடக்கலாம். ஏசு பாவம் சாபம் மரணம் தரித்திரம் எல்லாத்து மேலே நடக்கிறாரு. கடல் என்னது, அது சாத்தாண்டு ராஜ்யம் பாதாளத்தை குறிக்குது. வியாதி கடல், சாப கடல், மரணக்கடல், தரித்திரம் பாதாள கடல், வறுமை தரித்திரம் அவமானம் வெக்கம் எல்லா கடல் ஒன்று மூழ்கிக்குது. அதுக்கு மேலே நீ நடக்கணும்னா நீ நன்மத்தை மாதிரியே தக்கனா இருந்தால் வேலைக்கு ஆகாது. கடலில் மூழ்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ கடல் மேலே நடக்க உனக்கு விருப்பம் இருந்தால் பாவம் சாபம் என்கிற கடல், சாபம் கண்களிச்ச சுயநீதி அநீதி எல்லா சாபத்தின் மேலே பாவத்தின் மேலே மரணத்தின் மேலே தரித்தின் மேலே ராஜ நடக்கணும்னா கிறிஸ்துவை தீவிரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீ ஏற்கனவே கடல் மேல் நடந்தால்தான் ஏதே தோட்டத்தில் ஜீவ சுவாத்தை தூதி ஜீவாத்மாவாகி ஜீவச்சது கண்ணிலே இருந்தாங்க. ஏதே தோட்டத்தில் நீ பூமியை ஆண்டு கொள்ளுனாரு, சமுத்திரம் வானம் பூமி எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுனாங்க. இந்த கடல் மேலே ஏன் மூழ்கிறான் ஆதாம் இது பேதுரு? பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தேவை கனி உள்ள வச்சுட்டானாக்கா பிசாசு அப்படியே ஈர்த்துக்குவான் கடல்ல. பாவக்கடல், சாபக்கடல், மரணக்கடல், தத்துக்கடல், பாதாளக்கடல் போய் ஈர்த்து போயிட்டே இருப்பான். அப்போ நீ என்ன பண்ணணும்? ஜீவன் உள்ளவனா மாறணும். இயேசு சொல்றா, எதுக்கே நீ இந்த உலகத்துக்கு வந்த? இயேசுக்க நானும் அவைகளுக்கு ஜீவன் அது பரிபூர்ணம் இந்த உலகத்தையும் வந்த ஜீவன் கொடுக்க தான் வந்தாரு. இயேசு நன்மத்தையும் அறியத்தக்கவர் கிடையாது. நானே வழியோ சத்தியமோ ஜீவனமோ இருக்கு. அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்தில் தேவன் இருந்து உயிர்த்தல் வெளிக்குது. நன்மத்தை மகளில் பாவத்திலிருந்து மரணம் வெளிக்குது. அதை சாப்பிட்டுக்கிற ஆதாமியாவால் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறா, அதனால தான் தோல்வி. அதனால அம்மாவும் கடலில் மூழ்கிறா, அப்பாவும் கடலில் மூழ்கிறாங்க. பாவக்கடல், சாபக்கடல், மரணக்கடல், தத்துக்கடல், பாதாள கடலில் மூழ்கிறாங்க. இப்போ கடல் மேலே நடக்கணும்னா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்று ஜீவ பிச்சத்துக்கு அழைப்பிச்சுக்கிற கையை தட்டு அல்லேலூயா. அப்போ அதற்கு அவர் வா என்றார். அப்போது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசு இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். நடந்துட்டான், நடக்கிறான் பாரு. ஜலத்தின் மேல் நடந்தான். அடுத்த வருஷம் பாரு,
காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமைந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். காற்று பலமா இருக்குதான். காற்று பலமா இருக்கிறத கண்டு பயந்து ஏன்பா காட்டுற நன்மை தீமை கனியை கண்டாத, அந்த கனியை தொடாத, அந்த கனியை பிடிச்சிக்க நாளில என்ன பண்ணுவ, கடலுக்குள்ள மூழ்கிடுவேன். ஏசு என்ன சொன்னாரு, ஜீவ விச்ச கண்ணிலே இரு. அவன் இயேசு பார்த்து நடக்கிறான். தேவன் தனக்குள்ள அதான் இயேசு பார்க்கறது. தேவனுக்கு இயேசு ஆதாம் முழு உலகத்து யார் மேல பகை கஷ்டம் நன்மை தம்பி யாருமே காட்டல. பிதாவாகி தேவனு 816 கோடி பேர் இருக்கிறாங்க. ஆதாம் பார்த்து 2வது உயிர் தெளிஞ்சவனு கொடுத்துட்டான். நடக்க மாட்டானா? சூப்பரா நடப்பான். கடல் மேல பாவக்கடல் சாபக்கடல் மலை பாதாளம் எல்லா கடல் மேல நடப்பான். ஆனா ஏசு விட்டுட்டு காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, நன்மை தேம கனியை சாப்பிட்டீங்கன்னாக்கா பயம் வந்தோம். ஏவாள் நன்மை தேம அறியத்தக்க கனி புஷ்கினால பயந்து ஏவாள் ஓடி ஒலிகிறாங்க பாரு. அப்புறம் ஆதாமே எங்கப்பா இருக்கிற? ஐயா நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை பிசாசுக்கிட்ட போய் பழங்க கேட்டு அந்த கனியை சாப்பிட்ட ஐயா, கடல் மூழ்கி போச்சு ஐயா, பயமாக்குது ஐயா, காற்று அடிக்குது, புயல் அடிக்குது. அதுதான் சொல்லுது, நன்மை தேம வாழ்க்கை வாழாத, சக்சஸ்ஃபுல் மேனாக இருக்க மாட்டேன். நன்மார்க்கம் துன்மார்க்கம், சுய நீதி அநீதி, கண்கள் நிச்சா மாம்ச நிச்சா, நீ மூழ்கிதாங்கிற ஏற்கனவே. எங்கேயா நான் கடலில் மூழ்கலையே, வியாதி கடல் சாப கடல் மரண கடல் தட்டு கடல் எல்லாமே மூழ்கிதாங்க. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவன் மூழ்கிடுவான். தேவ நீதி செய்து தேவ மகிமை கடல் மேல் நடப்பான். கையை தட்டு அல்லேலூயா. அதனால்தான் கடல் மேல் நடக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. சூப்பர் நேச்சுரல் லைஃப், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, அது ஜோயே லைஃப். இயற்கைக்கு உட்பட்ட வாழ்க்கை அது பிசாசு வாழ்க்கை. இயற்கைக்கு உட்பட்டு வாயிடுது. ஆமா, அவன் நடந்து மூழ்கிதான் இருப்பான். ஆமா, பாப கடல் சாப கடல் கண்ணில் சம்மா ஜீவத்துக்கு பெருமை கட்சியில் செத்து போடுவான். கடல் மூழ்கினா என்னவான்? செத்து அப்படியே பாதாளத்துக்கு போய் சேர்ந்துருவான். அதனால்தான் ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளை இலவசமாக கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீ நீதிமாகி கடல் மேல சாபத்தின் மேல பாவத்தின் மேல மரணத்தின் மேல தத்தின் மேல ராஜ்ய நடக்கலாம். இயேசு கடல் மேலேயே நடந்தாரு. பாவம் சாபம் மரணம் தரித்திரம் பாதாளம் எல்லாத்து மேல நடந்தாரா இல்லையாப்பா? நடந்தாருன்னா ஜெயித்தாரு, எல்லாத்தையும் ஜெயித்து வாய்த்தாரு. பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து, ஏன்னா தேவ நீதிட்டு உயிர்த்தது. ஆனால் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்தை தரித்து எல்லாத்துமே ஜெயிக்கிறாரு. அதுக்கு அவர் தேவ நீதி உயிர்த்தது இருந்தாரு. அந்த தேவ நீதி உயிர்த்த சிலுவையில் குத்துட்டாரு. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறான். மத்திய மார்புங்க ஃபுல்லா வியாதி கடல், 31 வருஷமா வியாதி கடலில் மூழ்கி கிடக்கிறான். சாப கடல், தேகோர் பிசாசுலேயே மூழ்கி கிடக்கிறான். எல்லாம் ஆதாம் வழியா பார்த்து எல்லாம் தோல்வி. கண்கள் நிச்சயம் ஜீவனை திருப்பினார். எங்க போனாலும் யாரை பார்த்தாலும். அதனால்தான் திருடமும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு என்ன கடலை மூழ்கிச்சான். வியாதி கடல் சாப கடல் பர்ணக்கடல் தாத்து பாதாக்கடல் மூழ்கிட்டான். ஏசு நானே வழியை சந்தி ஜீவனம் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாவது முழுவதுக்கு குத்ததுமே அந்த 2000 பிசாசு கடல்லேருந்து ஏந்து வராம 2000 பிசாசு விடியலாகி அப்புறம் ஜாலியாக நடக்கிறான். பாவத்தில் சாப்பிட்டு மற்ற வியாதி கடல், தரித்திர கடல், பாதாள கடல், திமிர்வாதக்காரன், கூடு செவிடு மூடு குஷ்ரோக கடல் எல்லா கடலும் விடுதலை ஆகிறாங்க. அப்போ இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதா குமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கணும். ஒரு ஆள் பாய் கூட கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு பகை கஷ்டம் காட்டினா கூட பிசாசு ஒரு ஆள் மூலமா மூழ்கி வச்சிருவான். அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்ட இவ்வளவாய் உலகத்தில் என் நண்பு இயேசு நண்பு அந்த அன்பு ஜீவனை பரிவானது சகல அதிகாரத்தை கொடுத்தது. அப்போ காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு கட்டுறது ஜீவ விசேஷனே படுறா. தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள்லாம் படுறா. இல்லை நான் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் பார்க்குறேன், அங்கே பார்த்தா அப்படி காட்டுறான் பிசாசு காற்று புயலன்னு. அப்போ கண்டு அப்புறம் பயந்து அப்புறம் அமைந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆண்டவரே நன்மை தேம கனி சாப்பிட்டு ஆண்டவரே தயவு செய்து கொஞ்சம் ரட்சி ஆண்டவரே. நன்மை தேம கனி சாப்பிட்டு பழம் கவலை பயம் நன்மை தேமையில் வந்து ஏசு கவலைப்படாத, பயப்படாத, சோர்ந்து போகாத, அற்ப விசுவாசியே கிறிஸ்துக்குள்ளே இரு. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் வாய்நாள்லாம் வெளிப்படுத்து. நீ கடலில் மூழ்க மாட்டேன், கடல் மேலே தான் நடப்பேன், வெற்றி உள்ள வாழ்க்கை தான். அப்போ ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு தமது கையை நீட்டி பிடித்து
உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமைந்தது. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். இந்த சந்தேகம், பயம், கவலை இதெல்லாம் நன்மை தீமை வட்டத்தில் வருது. நன்மை தீமைகள் என்ன? உனக்கு சந்தேகம், பயம், அவிசுவாசம், காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, பொல்லாத மனிதர்கள், இல்லாத வெங்காயம் வெள்ளை பூட்டெல்லாம் மனசில் வரும். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு அற்ப விசுவாசியாகி கடலில் மூழ்கி தாழ பிசாசு மூழ்கி வச்சிருவான். வியாதி கடலில், சாப கடலில், கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, நாசம், மோசம் எல்லாத்தையும் மூழ்கடிச்சு சாகடிச்சு பாதாள் வெளியே இருந்து திருடவும் கொள்ள வழிக்கு வரும் வேறு வரும். அப்போ என்ன பண்ணணும்? ஜீவ விச்சக்கண்ணிலே இருக்கணும். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு வந்துன்னா ஏசு ஜீவனாவே இருந்தார் கடைசி வரைக்கும். தேவனை கொடுத்தாரு. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாரு. கடல் மேல் நடந்தாரா இல்லையா? சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, மனத்தை, பாதாளத்தெல்லாம் ஜெயிக்கிறாரு. நம்ம பாவட்டு மனத்தை தேவன் தலை பாதாளத்திலே, சாப பாவத்திலே மூழ்கிறோம். அதனாலதான் இயேசு நம்மளை ரட்சிக்க வந்தாரு. அற்ப விசுவாசி ஏன் சதி நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. பாவ நிவர்த்தி ஆகும். நீங்க கடல் மேல நடப்பீங்க. கடல் மேலனா எல்லாத்து மேல நடப்பீங்க. கடல் உன்னை மூழ்கி நீ தான் கடல்ல ஜெயிப்ப. அல்லேலூயா. ஜெபலாமா? அப்போது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்புறம் படலுக்குறலாம் வந்து பார்க்குறேன், ஐயா நீ மெய்யாவே தேவனுடைய குமார். எப்படி தேவனுடைய குமார்? நான் நன்மத்தை மாதிரியே தங்கலப்பா. நான் ஜீவன் உள்ளவன், நானே வழி சத்தியமோ அது ஜீவன். அந்த ஜீவரத்தை கொடுக்குதான் நான் வந்த பரலோகத்துக்கு. அதை எடுத்துக்கொள், லேட் பண்ணாத. அந்த ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு எவ்வளவு செய்யி நன்மத்தை காரியத்தை குத்து குத்து கடலில் போய்க்கிற. குடும்பத்துக்கு பாருமா, சமுதாயத்துக்கு பாருமா, முழுகி கட்சியில் பாதாத்துக்கு போய்க்கிறேன். திருடவும் கொள்ள வழிக்கு வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆனால் தான் இயேசு ஓடி ஓடி அந்த ஜீவன் அப்பொழுது தீவிரமாக ஜனங்களுக்கு குத்தாரு. வியாதி கடல், சாபக்கடல், 31 திமிர்வாதக்காரன், லேகோட் பிசாசு, தரித்திரக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண தரித்திர கடல். நண்பத்தை மாதிரி தரித்திரம் வந்துடும். காசு இருக்காது, பணம் இருக்காது, வியாதி வரும், வருவர், கொள்ளை நோய், ஆபத்து, திறந்தாவே இருக்கும். கடல்லே மூழ்கி கட்சியில் எப்படிதான் அப்போ நம்ம கடல் மேலே நடக்கும். கிறிஸ்துவுக்குள்ளவா அதான் போல். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பேசுகிறான். கிறிஸ்துவ தேவன் தனக்குள்ளான். புதிய ஏற்பாடு முள்ள நிறுவனம் கிறிஸ்துவுக்குள் சொல்றான் பாரு பவுல். அந்த கிறிஸ்து ஜீவ விச்சதுக்கு நீ நன்மத்தை மாதிரியே தங்க. நன்மார்க்கு துன்மார்க்க சுய நீதி அநீதி கிடையாது. அவர் தேவ நீதிட்டு ஒழித்தது. அதை பிதாகுமார் பசுத்தாய் குத்தினாக்கா கடல் மேல நடப்ப. காற்று கடல் எல்லாம் அடிக்க இருக்கும். காற்றை பார்க்காத, புயலை பார்க்காத, நன்மையும் பார்க்காத, தீமையும் பார்க்காத, ஜீவ விச்சதுக்கு நீயே பாரு. அந்த ஜீவத்தில் தேவ நீதி இயேசு பரலோக ராஜ்யம் உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது. நீ ஜீவ விச்சதுக்கு நீ இருந்தாக்கா சபிக்கணும் ஆசதி, பகைக்கணும் நன்மை செய். சத்துக்கள் இயேசுவை கொடு. சபிக்கிற பகைக்கணும். நீ இயேசு நாமனை வாங்குறது நன்மை செய்யுது. சபிக்கணும் ஆஸ்வதிக்குது. பகைக்கிற சத்துக்களை இயேசு சிநேகத்தை காட்டு. அதை தேவன் தனக்கு உலகத்தை காட்டினாக்கா நீ கடல் மேல் நடக்கிற வாழ்க்கை எல்லா சாப பாவம் மன தத்திர பாதாளத்து மேல நீ நடப்பாய். கட்சியில் பரலோகத்துக்கு போய் சேர்ப்பாய். கையெழுத்து அல்லேலூயா. அப்போ பின்பு அப்பொழுது படகுகள் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமார் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்போ உன்னை தேவனுடைய குமாரனா மாற்றதான் இயேசு வந்தாரு. ஏவாளு பிசாசு குமாரனா மாத்திட்டா. நன்மார்க்கு துன்மார் பிசாசு குமாரனாய் கடல்ல மூழ்கி கிடக்கிறோம். ஆனால் இயேசு வந்து சிலுவையில பிதாவே இவருக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தம், இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி பாவட்டும் மனத்தை தேவி நீட்டி உயிர்த்தல் குத்துது. இயேசு உயிர்த்தலும் ஜீவனமா இருக்கிறாரு. அது என் பாவம் தேவனை உலகத்தை பாதிக்குது. அதனால தான் கடல் மூழ்கி அடிக்குது. பிசாசு மூழ்கி அடிச்சு என்னை சாகடிக்க பார்க்குறான். அதனால் கடல் மேலே, பாவத்தின் மேலே, சாபத்தின் மேலே, மரணத்தின் மேலே, தத்தின் மேலே, பாதாளத்தின் மேலே நடக்கணும்னா கிறிஸ்துவுக்குள்ளவா. அது கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. ஏசு நானே வழியை சத்தியமோ ஜீவனமா இருக்கிறாரு. ஜெபம் பண்ணுவோம். அதனால் பயப்படாத, கலங்காத, திகையாத. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்கு. அந்த இயேசு தன்னையே கொடுக்கிறாரு. உலகம் ஃபுல்லாக எல்லோரும் பாவம் செய்து ரோமர் 3:23 எல்லோரும் பாவம். எங்க ஏதேன் தோட்டத்தில் பிசாசுவா நன்மை தேமக்கணி, நன்மார்க்கும் துன்மார்க்கம். எவ்வளோ பெரிய படி ஆசிரியர் சினிமா கலைஞா யாராக இருந்தாலும் மூழ்கி தான் கிடப்பான். பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், தரித்திரத்தை, பாதாளத்துக்கு போய் சேர்ந்துருவோம். அத்தியரிசான மேட்ரு. எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமை எடுத்துட்டாங்களாம். அடுத்து இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான் ஆயிடலாம். அதனால தான் வருத்தப்பட்டு வாரசமுக்குள்ள எல்லோரும் எடுத்து நானே ஜீவ அப்போ இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசை ஜீவ வார்த்தை
ஜீவ சொல்கிறோம். ஜீவ இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்தம். பாவத்துக்கு பரிகாரம் தேவனி, மரணத்துக்கு பரிகாரம், உயிர் எல்லையற்ற ஆசீர்வாதம், தரித்துக்கு உயிர்த்தே ஆசீர்வாதம், வாக்கு தத்தம் எல்லாம் பரிகாரம். பாவ பரிகாரம், சாப பரிகாரம், மரணத்தின் தரித்து பாதாள பரிகாரம். அவர் உயிர்த்தேனும் ஜீவனமா இருக்கிறாரு. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடு, ஆதாம் முழு விளந்து கொடு. கடல் மேல் நடப்பாய், பாவத்தின் மேல, சாபத்தின் மேல, மரணத்தின் மேல, தரித்து பாதாளத்தின் மேல நடப்பாய். ஏசு ஜீவன் உள்ளவர். ஆனால் தேவனத்தில் அன்பு, ஆதாம் முழுது அன்பு, அன்பு ஜீவனை பரிமாணத்தோடு பரலோகத்தை கொடுத்தது. மூடே நாள் பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, பாதாளத்தால் இது கடல் மேல் நடக்கிற மாதிரி வானத்தில் பூமியில் சமுத்திரம் எல்லா அதிகாரம் பெற்றுக்கொண்டார். ஜெபம் பசு பிதாவே, தருமையான காலை வேலையில எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். பயப்படாதே, கலங்காதே. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ பகுமையற்றவர்களாகி 5 கண்ட ஜனங்களும் 7 கண்ட ஜனங்களும் நம்ம சபை இன்டர்நேஷனல் சபை எல்லாம் மூழ்கி தான் கிடக்கிறான். படிக்காத ஏழை பணக்கார அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், டாக்டர், என்ஜினியர், சயின்டிஸ்ட் எல்லாம் அம்மா வயதில் பாவத்தில் பார்த்துக்கிறான். ரோமன் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ நன்னத்தையும் மாதிரியே தக்கவனா இருக்கிறான். ஆள் ரொம்ப ஜோராகிறான்னு நினச்சிடாத, கோட்டு சூட்டுமாக்குறான்னு நினச்சிடாத. ஊர் செல்ல, நாடு செல்ல, அசல்வாசல், சுயநீதி, அநீதி காட்டி தான் கடலில் தான் மூழ்கி இருப்பான். சாப்பக்கடல், பாவக்கடல், மண்டங்கள், தத்துகள், பாதாக யாராக இருந்தாலும் சரி. ரோமன் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனாங்க. இந்த பேதுரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவன் தான். இயேசு பார்த்து கேட்குறான், நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர கடல் நடு உத்தரவு கொடுன்றான். அவர் என்ன முடியாதுன்னு சொல்லல, வான்றாரு. ஏன்னா அதுக்காக தான் வந்துக்கிறேன், கடல் மேல் நடக்க வைக்கிறது தான். அதுக்காக என் ஜீவனே உனக்கு கொடுக்குறேன். இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீங்க சுத்திக்கிறோம். நல்ல பேப்பர் பேதுருக்காக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். அவன் பேர் பாவ தேவனை உலகத்தை பாதிக்குது. இயேசு ஜீவன் தேவனுக்கு ஆதாவும் குழு அசுத்த பசுத்த இறக்கினார் பாருங்க. உடனே கடல் மேல் நடக்கிறான். கடைசி வரையும் இயேசுவே பார்க்கணும். கட்சியில் காற்று கடலை திருப்பி நன்மை தேவிக்கு போகிறான். நன்மை தேவை தான் சந்தேகம் பழம் கண்டு பயந்துட்டான். உடனே மூழ்கிறான். ஆண்டவரே என்ன நினைச்சு திருப்பி இயேசு ஜீவனை கொடுக்குறாரு. ஆனால் நல்ல பேப்பர் ஜனங்களுக்காக ஜீவனே நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவனியில் வாழ்த்து மிகுந்த கனிகள் கொடுப்பார். என்ன கனி? ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி கொடுப்பாய். ஆண்டவரே இந்த வார்த்தை கொண்டு ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. கடலில் மூழ்கி இருக்கிறியா? சாபக்கடல், பாவக்கடல், மரணக்கடல், தரித்திரம், பாதாள கடல். மேலே வரனா தேவ நீதிட்டு உயிர்த்ததல். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூடாம கொடு. ஒரு ஆள் மேலே பகை கஷ்டம் வச்சா ஒரு ஆள் மேலே பிசா ஈர்த்துருவான். கடலில் அப்படியே ஈர்த்து பாதாளத்தை மூழ்கி வச்சிருவான். ஆனால் இயேசு ஏற்றுக்கூட இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறு. இயேசுவின் அன்பு, அந்த அன்பு ஜீவசார ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதும் கொடு. அசுத்தாய் தோற்றி பசுத்தாய் இறக்கி தேவதூரெல்லாம் பணிவிடை செய்யும் போது கர்த்தருடைய மாபெரும் ஜெயாலியாய் மாற்றுவார். பசுத்த பிதாவே இந்த வார்த்தை கொண்டு ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் கொண்டு வரும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இலவசமாக இருக்கிற கிறிஸ்துவே சொல்ல மீட்பு. அந்த கிறிஸ்துவ நானே வழியை தந்தை ஜீவனமாக இருக்கிறார். அதை கொண்டு மீட்கப்படுகிறார்கள். அவருடைய குடும்பத்தில் பட்டணத்தை எங்கே போனாலும் ஆதாம்குள்ளே பிறந்தவங்க எல்லா விதத்திலும் மூழ்கி கிடக்கிறாங்க. காசு இருந்தாலும் காசு இருந்தாலும் படிச்சிருந்தாலும் படிக்கலாம். ஏதோ ஒரு கடலில் சாபக்கடல், பாவங்கள், மரங்கள் மூழ்கி கிடக்கிறாங்க. அவங்களெல்லாம் கடல் மேல் நடக்க வைக்கும்படி, பாவத்தின் மேலே, சாபத்தின் மேலே, மரணத்தின் பாதாளத்தின் மேல் நடந்து பரலோகராஜ் கொண்டு செல்லும்படி நீங்கள் உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பார்கள் சொல்லப்படுகிறது. இயேசு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்கிறார். மத்திய பாட்டு எங்கும் சுற்றி இருக்கிறார். எங்கே போனாலும் சாபக்கடல், பாவங்கள், மரணங்கள் தடுத்து இருக்கிறாங்க. இயேசு ஜீவஸ்வர ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் இறக்கி அவளை வெளியிலாக்கிட்டு பாவம் செய்யாதே நானே நீங்கள் கொடிகள் ஒருவனில் வார்த்தை மிகுந்த கடிகள் கொடுப்பான்னு சொல்லி கர்த்தாவே. இந்த சத்தியத்தை ஒவ்வொரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில். எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம் மிக ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் பூவிலுமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவர் பகுதியில் சபை நடக்கிறது. என்னுடைய செய்தி கேளுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எம்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியில் கத்திரங்களோடு கூட பேசுங்க. கத்திரை கணம் பண்ணுங்கள், கத்திரை கணம் பண்ண வேண்டும். கத்திரிக்கு காணிக்கை சேர்த்து ஒரு என்னோட கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளேஸ். கத்திரங்களை ஆசிர்வார். இந்த செய்தியை மறுபடி கேளுங்க. நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சேனல் எம்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல்
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள. கடைசி நாள் ஏப்பில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 28/1/2024 MJC வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.